சட்டம் ஒழுங்கு பத்தி குறிப்பா பேசியிருக்காரு திரு ராஜீவ்காந்தி. பல்வேறு விஷயங்கள்லயும் திமுக அரசு மேல குறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுதா திமுகவை? எங்களுக்கு எந்த நெருக்கடிக்கும் தள்ளல. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. தன்னுடைய கட்சியை பாதுகாக்கணும், எந்த எஜமான்கிட்ட சொல்லி தன்னுடைய இந்த குறைஞ்சபட்சம் 60 எம்எல்ஏக்களை பாதுகாக்கலாம், இந்த சின்னத்தை பாதுகாக்கலாம், பெரிய நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடிக்கு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்னுக்கு முரணான அறிக்கைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்காரு. இப்போ பேசுகிற என்னுடைய அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் கூட சில தரவுகளை சொன்னாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்க. அது ஆதாரத்தோடு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்கு. எந்த கொலையையும், எந்த படுகொலையும், எந்த சட்ட ஒழுங்கையும் இந்த அரசு வேடிக்கை பார்க்கல. சம்பவம் நடந்தால் உடனே குற்றவாளியை கைது செய்யப்படுகிறார்கள். அங்கே காவல்துறைகள் என்ன நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் பிணையில் வாங்குவது என்பது ஒரு சட்ட உரிமை, அதை நம்ம தவிட முடியாது. ஒரு 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 கொலை வழக்கு என்றால் 90 நாளில் அந்த குற்றச்சாட்டப்பட்டவரை விடுதலை செய்வது என்பது நாட்டுடைய சட்ட உரிமை. அந்த உரிமையோடு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலைங்கிறதா எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அவர் சொன்னார், திருப்பூர் சம்பவத்தை சொன்னார். உண்மையிலேயே அந்த கொலை பதவதிக்கிற கொலை. பாதிக்கப்பட்ட தங்கை அழுகிறாள். பொறுப்போடும் கடமையோடும் இருந்ததால் தான் மரியாதைக்குரிய எங்களுடைய அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் நேரடியாக சென்று துக்கம் விசாரிச்சுட்டு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கார்கள். அந்த ஒரு சம்பவத்தை காட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்கிறார். சொன்னார்ல, அவர்களுக்கு டேட்டா நம்பிக்கை இருக்காது. நான் அப்படி ஒரு ஆட்சி அவங்க நடத்தலை. ஏதோ 4 முதலமைச்சர் 5 முதலமைச்சர்னு சேலத்தில் உட்கார்ந்து கட்சி நடத்துகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறதா சொல்கிறார். அவருக்கு ஒரு டேட்டாவை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2020ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்திய தண்டனை சட்டம் அன்று இந்திய தண்டனை சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட வழக்கு மட்டும் 8,91,702. இன்னைக்கு உங்களுடைய கள்ள கூட்டணியில் நேரடியாக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியுடைய அந்த ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தை ஏதோ சமஸ்கிருதத்தில் பேர் மாற்றின பின்னாடி, எடப்பாடி அவருடைய ஆதரவோட சமஸ்கிருதத்தில் பேர் மாற்றின பின்னாடி பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு 1,93,911. ஒப்பீட்டளவில் இந்திய மாநிலங்களில் மகாராஷ்டிரா, குஜராத், இங்கே உத்தரப்பிரதேசம், அவங்க கூட்டணி கட்சி ஆளுகிற பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பல இடத்துல விட தமிழ்நாட்டில் மிக குறைவுதான். திமுகவுடைய ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, சரிங்களா? அது நல்ல கூட்டணியா கள்ள கூட்டணி சொல்லட்டும். இது பரவாயில்ல. ஒப்பீட்டளவில் பல இடங்கள்ல குறைவா இருக்கு. இது செய்தித்தாளை படிச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அவருக்கு காலையில் எந்திரிச்சோன்னா அங்கே ஒரு அதாவது தெருச்சண்டைங்க, கோழி சண்டைங்க, அப்படி சட்ட ஒழுங்குகளுக்கு பொது ஒழுங்காக்குற அரசியல் செய்து கொண்டிருக்கு. அவருக்கு பொது ஒழுங்குக்கும் சட்ட ஒழுங்கு வித்தியாசம் தெரியாது. சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்காகாம இந்த அரசு பாதுகாக்குது. சொன்னார்ல, கொடநாடு கொலை வழக்கு எல்லாருமே பார்த்தோம். குற்றவாளிகளை கை செய்வதற்கு யோக்கியதை அவங்களுக்கு இல்லை. பல சமூக ஆர்வலர்கள் போராடி எடப்பாடி பழனிசாமி மீது கொலைப்பழி வந்துவிட்டது என்றவுடன் தன் கூட இருந்தவரை போய் என்னை பத்தி பேசாதீங்க, நீதிமன்றத்துக்கு நாடி போன அடியா எடப்பாடி பழனிசாமினால அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற தான் முடிச்சு. அன்னைக்கு அவங்களை பத்தி பேசுறது வாடிக்கையா இருக்கு. இங்க ஒவ்வொரு கட்சிக்கும் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. சமூக நீதி குறித்து இந்தியாவில் பேசப்பட வேண்டும். சமூக நீதி குறித்து, பெண்ணுரிமை குறித்து, மாநில சுயாட்சி குறித்து பேசப்படணும். இங்கே அதிமுக என்ன அஜெண்டா தெரியுமா? பாஜக செய்கிற பிழைகளை எதிர்க்கட்சிகள், ஜனநாயக சக்திகள் இங்கே நாட்டில் அம்பலப்படுத்தி விடுவார்கள் என்கிற அச்ச உணர்வு, பாஜகவை பாதுகாப்பது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அஜெண்டா. ஒரு கிட்ட அஜெண்டா, நாங்கள் எப்படியா திமுக அழிச்சிருவோங்க. வேற என்ன அஜெண்டா இருக்கு சொல்லுங்க? ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் பதவதிக்குது. இல்ல, இப்ப அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களோ அதற்கு பதில் கொடுப்பதுதானே நியாயமா இருக்கும். ஆனா அதிமுக பாஜக அப்படி அதை மடைமாற்றி கொண்டு செல்வது அது எப்படி? அப்ப மடைமாற்ற விரும்பல. எந்த இடத்துல நாங்க பதில் கொடுக்கல. டங்ஸ்டன் விவகாரம் சொன்னாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்க சட்டமன்றத்தில் பேசினாரு. பேசிய அடுத்த அரை மணி நேரத்தில் நாங்க சொன்னோம், டங்ஸ்டன்ல அந்த அரிட்டாப்பட்டியில் ஏடமிடப்பட்டது அது மாநில செஞ்சது யாரு? ஒன்றிய அரசு. எதன் அடிப்படை செஞ்சாங்க? இந்தியா முழுக்க கனிம வளங்க கொடுத்து சட்டத்தை கொண்டு வந்து ஒரு பொருளை, கனிம பொருளை, அது வரைக்கும் இந்தியா சுதந்திரத்துக்கு பின்பு மண்ணுக்கு கீழே ஒரு பொருள் எடுக்கணும்னா மாநில அரசு அனுமதி வேண்டும் என்று இருந்ததை அதிமுகவின் ஆதரவோடு இனிமே மாநில அரசு அனுமதி தேவையில்லைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அந்த அடிப்பில் அரிட்டாப்பட்டில் எடுத்தனா வாய் மூடி மௌனமா இருந்துட்டாரு. மாநில அரசு நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். தடுத்திருக்கு. இதுக்கு ஒப்புதல் கொடுத்தோமா சொல்லுங்க? ஒப்புதல் கொடுத்து சொல்லுங்க. தடுத்து என்ன எப்படி தடுக்க முடியும்? தடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க மாநில அரசு அனுமதி கொடுக்க முடியாது, தடுத்து வச்சிருக்கோம். வெட்டி எடுக்கல, தடுத்து வச்சிருக்கேன். ரெண்டாவது சாத்தனூர் முதலில் சென்னை வெள்ளம் வந்துச்சு. 3 நாள் எங்கே போனாலும் தெரியல. கடலூர் பக்கத்து ஒரு நாள் சேலத்துல போயிட்டாரு, பூத்தகர பக்கத்துல போயிட்டாரு. நாங்க 3 நாள் எடப்பாடி பழனிசாமி எங்கன்னு அறிக்கை விட்ட பின்னாடி போயிட்டு நாங்கண்டாரு. அண்ணன் ஒண்ணு சொல்றாரு, அவர் சொன்ன குற்றச்சாட்டு பதில் சொல்லணும். என்னுடைய அடுத்த அவர் வரும்போது பேசலாம். அவர் சொன்னாரு 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு மரியாதைக்குரிய எங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலுமுருகன் சொன்னதா திருச்சி கருத்து சொன்னாரு. 2000 ரூபாய் கொடுத்தாங்க. முதல்ல பத்திரிகையை, செய்தி அறிக்கையை படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஸ்போக் பர்சனா வர்றீங்க,
சென்னைக்குள்ள கோழி சாகலை, மாடு சாகலை, வயல் நெல் இல்லை. அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு வீட்டுக்கு 5000 அறிவிக்கப்பட்டது. ஆனா இங்க தனித்தனியா ஒரு கோழி இறந்தா 100 ரூபாய், ஒரு மாடு இறந்தா 30,000 ரூபாய், ஒரு ஆடு இறந்தா 4,000 ரூபாய், ஒரு வீடு பாதிக்கப்பட்டா 10,000 ரூபாய், ஒரு ஹெக்டர் நிலம் பாதிக்கப்பட்டா 25,000 ரூபாய் தனித்தனியா பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவாவது கொஞ்சம் வேணும்ல. பத்திரிக்கை அதாவது செய்தியை ஃபாலோ பண்ணு. அதாவது மேலோட்டமா 2000 இந்த இப்படி பேசுறது பாட்டுக்க முடியல. ஏன்னா சென்னையில விவசாய நிலம் இல்ல முடிச்சிடறேன். அப்ப பாக்குற பொதுமக்களுக்கு ஆமா தானே, சென்னையில 6,000 ரூபாய், கடலூருக்கு 2,000 ரூபாய், கடலூரில் வெள்ளம் நின்ற இடத்துக்கு 2,000 ரூபாய், விவசாய நிலங்களுக்கு தனியா 20,000 ரூபாய், குடிசை வீடுகளுக்கு தனியா 10,000 ரூபாய், ஆடு மாடு கிட்ட தெரியாது. இது அதாவது ஒரு செய்தியை பேச வருகிற போது என்னன்னு பேசணும். இவர்கள் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மரியாதைக்குரிய எங்களுடைய மாண்பு முதலமைச்சரையும் களங்கப்படுத்துவது மட்டும்தான், சிறுமைப்படுத்துவது மட்டும்தான் அவர்கள் வேலையா இருக்கிறது. அதனால அம்பலப்படுத்திக்கிறாங்க. குறுக்கிட விரும்புனீங்க சுருக்கமா? இல்ல அதாவது எதை சொன்னாலும் மத்திய அரசை, பாஜகவை, மோடியை, அமித்ஷாவை சொல்லி அந்த பிரச்சனையை திசை திருப்பதே ராஜீவ்காந்தி எல்லாத்துக்கும் பாதிக்குதா? 2,000 ராஜீவ்காந்தி வேல்முருகன் சொன்ன குற்றச்சாட்டை பதில் சொல்லுங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா? 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 அண்ணன் வேல்முருகன் அந்த குற்றச்சாட்டு உண்மையா? அண்ணன் வேல்முருகன் சொன்னதாக நீ சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா? அது பதில் சொல்லுங்க. அண்ணன் வேல்முருகன் சொன்னதாக சொல்ற அந்த குற்றச்சாட்டு உண்மையா? மணிகண்டனே, வேல்முருகன் சொன்னதாக சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா? சொல்லுங்க. சொல்லுங்க. உண்மை என்ன உண்மை சொல்லுங்க. சென்னைக்கு 6,000 ரூபாய் பணமா கொடுத்தீங்களே, 2,000 ரூபாய் யாருக்கு அறிவிச்சீங்க? அறிவு நாணயம் உள்ளவர்களுக்கு அந்த விளக்கம் சரியா இருக்கும் நம்புகிறேன். அரசியல் தெளிவும் அறிவு நாணயம் உள்ளவர்களுக்கு அந்த விளக்கம் சரியா இருக்கும் நம்புறேன். அறிவில்லை ராஜீவ்காந்தி அறிவில்லைன்னு சொல்லணும். இதை விட விளக்கிவிட முடியாது. இதை விட விளக்கிவிட முடியாது. இதை விட விளக்கிவிட முடியாது. இதை விட விளக்கிவிட முடியாது. பாருங்க, தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க. பேசக்கூட அறிவு இல்ல. பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல முடியாது. நல்ல உலகத்துல நானே பேசுறேன், நானே பதில் சொல்றேன். நீங்க சேலத்துல இருந்து அரசியல் சொல்றீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை பிறந்தவர், தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவர் சேலம் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு அல்லாதவர்கள் எங்க இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பிறந்தவர் நீங்க சொன்ன கூட்டப்படி வர்றேன். நீங்க சொன்ன கூட்டப்படியே தமிழ்நாட்டை சேராதவர்கள் எங்க இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டை வாழக்கூடியவர் சேலத்துல அரசியல் பண்ண தப்பு கிடையாது. அவ்வளவுதான். மகிழ்ச்சி பண்ணிட்டு நான் அடுத்த குற்றச்சாட்டுக்கு வர்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, இந்த திருப்பூருடைய இங்க வரியை பற்றி, மின்சாரங்களை பற்றி அதை பேசினாங்க. நான் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து கவனிக்க முடிஞ்சது. இந்தியாவிலேயே மின்சார விலை யூனிட்டுக்கு குறைவாக உள்ளது தமிழ்நாடு மட்டும்தான். இன்னைக்கு வீட்டு வரியில் கம்பேர்ட் வளர்கிற மாணவர்களாக இருக்கக்கூடிய கோவை போன்ற, சென்னை போன்ற, இல்லை மும்பை, பூனே போன்ற இரண்டாம் கட்ட நகரங்களை விட தமிழ்நாட்டிலாம் குறைவாக இருக்குது. அவர் சொன்னார், திருப்பூர் எதுக்கு டாலர் சிட்டி கல் சிட்டி அமர்ச்சு, அது குறித்து பேச முடியுமா? கடந்த ஆட்சியில ஜிஎஸ்டி சொல்லிட்டு சிறு குறு தொழில்களை மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது இல்ல நான் முடிச்சிருங்க. இல்ல இது என்ன நியாயம்? அவர் குற்றச்சாட்டு நான் என்னுடைய ஸ்போக் பர்சன் விளக்கம் கொடுத்தாங்கன்னா அவர் சொன்னாரு, சட்ட ஒழுங்கு நீங்க கேள்வி வெட்டீங்க, சட்ட ஒழுங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அதை கூட வேறவா வச்சுக்குவோம். இந்த விலைவாசி உயர்வை திருப்பூர்ல கூடிய ஒட்டுமொத்த ஜவுள் நிறுவனங்களும் பங்களாதேஷுக்கு போனது, பங்களாதேஷ் போச்சுல, அது யார் ஆட்சி காலத்துல ஜிஎஸ்டி போறாங்கன்னு ஒட்டுமொத்த திருப்பூர் பெண்ணலாடை உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர்கள் தொடர்ந்து போராடினாங்களே. எடப்பாடி காது கொடுத்து கேட்டாரா? இல்ல அவங்க எஜமான் மோடிட்ட போய் ஐயா திருப்பூர்ல பிரச்சனை, ஒரு கோரிக்கை, ஒரு கண்டனம், ஒரு தீர்மானம், நீங்க ஒரு பொதுக்குழு நடந்திருக்கு, செயல்குழு நடந்திருக்கு, அவ்வளவு புனிதமான ஆட்சி மோடி இருக்கிறாரா? அங்கதான் போக முடியும். ஏன்னா பாஜக தப்பிச்சு பாக்குறீங்க. பாஜக தப்பித்துக் கொள்வதற்காக இங்க கோழி சண்டையை, தெருச்சண்டையை, அதிமுகவை நோக்கி நியாயமான கேள்வி இருக்கிறேன். அதிமுக எதிர்க்கட்சி இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற போது, மாநில அரசுக்கு நிதி கொடுக்காத போது, மாநில அரசுக்கான எந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுக்காம அமைதியா இருக்கிற போது, அதனால் நிதி சுமையில் அரசு தள்ளுகிற போது, ஒரே ஒரு முறையாவது யானை நீங்க அரசியல் யானை உங்களுக்கு கோவம் வருதுல, அரசியல் நெஞ்சுரத்தோடு மோடி எதிர்த்தோ பாஜக எதிர்த்து கண்டன குரல் வேணாம். அதான் முதலமைச்சர் சொன்னாங்க, நீங்க கத்த வேணாங்க, கீச்சு குரலாக கேளுங்க. நான் கேட்பேன் இல்லையா? ஒரே ஒரு கடிதம், இந்த 3 ஆண்டு காலத்துல மோடிட்ட கோரிக்கை வச்சு கண்டனம் வேணாங்க. இந்த மாநில கொடுத்தாங்க சாமி கேட்டாங்க. கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லாமே மறுபடியும் அதிமுக பாஜக நான் தயாரா இருக்கேன். அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கான பதில் சொல்லுங்க. மறுபடியும் அதிமுக பாஜக அந்த வளைக்குள்ள போறோம். அது கொடுத்தறியா? ஏன்னா நீங்க ஒப்பிடு வரும்போது டாக்ஸேஷன் சொல்றீங்கல்ல, வரி விதிப்புன்னு, வரி விதிப்பை நாம விரும்பின இதை அதிமுக பாட்ட முடியாது. பிஜேபி பேசாம அறிவிப்ப பேச முடியாது. சாத்தனூர் வெள்ளம் சொன்னீங்க. சாத்தனூர் வெள்ளத்துக்கு மோடி அரசு நம்ம கேட்டது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு, தூத்துக்குடி வெள்ளத்துக்கு கொடுத்த எவ்வளவு, இதை பேசணுமா இல்லையா?
ஒரு எதிர்க்கட்சியா பேசணுமா இல்லையா? ஏன் அந்த பக்கம் மட்டும் அதை கண்ண முடிக்கிறாங்க? அப்ப உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்க திமுக மீது கலங்கரிப்பது மட்டும் இல்ல. நான் தொலைத்தொடர்பு மூலமா இணைஞ்சிருக்காரு, அவருக்கும் என்னன்னா என்னுடைய ஸ்டாண்ட் நான் சொல்ல முடியல. அவர் சொல்ல நான் கேட்டேன்னா பதில் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வைக்க குற்றச்சாட்டு இத்தனை சிக்கல்களுக்கும் ஒரு நிதி ஆதார பிரச்சனை வந்த போது ஒன்றிய அரசு ஒண்ணு இருக்குல்ல, அது குறித்து ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க கேட்கலாம். இது கேட்க கூடாதுங்களா? இல்ல கேட்க கூடாதுன்னு இல்ல, நம்ம மறுபடியும் அதிமுக பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறது அதிமுக, பதில் சொல்ல வேண்டியது திமுக. பதில் சொல்லிட்டீங்க, மறுபடியும் பாஜக ஏன் வைக்கிறேன்னா இந்த ஒரு வாரத்துல மரியாதைக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய 6 அறிக்கை நீங்க குறிப்பிட்டீங்க. இங்க பாருங்க, டங்ஸ்டன் விவரம் பாருங்க, சாத்தனூர் அணை பாருங்கன்னு. இந்த கடந்த 4 நாட்களில் இந்திய ஜனநாயகமே கேலி கூத்தாக்கப்பட்டு பாஜகவால் படுகொலை செய்யப்பட்டு அண்ணல் அம்பேத்கர் கேவலப்படுத்தப்பட்டிருக்காரு. ஆனா அது குறித்து என்னையா வாய் தந்தார் எடப்பாடி அவர்கள்? அப்படி கள்ளமௌனம் சாதிச்சு திசை திருப்ப பாக்குறாரு. இவர் வேற திசை திருப்புறாரு. இந்த அரசியலை பாஜக காப்பாற்றுறாரு.